தனுசு ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு? திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நீங்களா போய் ஒரு பிரச்சனையில மாட்டிண்டு முழிக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்களா ஒரு பிரச்சனையில போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு 1008 வேலை இருக்கு, உங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்குன்னு சில பிரச்சனை, உங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்குன்னு சில சுயமரியாதை எல்லாமே உங்களுக்குன்னு இருக்கு. சில விஷயங்களுக்கு நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே கூட பிறந்தவங்க யாரும் பேசுறதில்ல, என்னங்கிற மாதிரி இருக்காங்க. அம்மா அப்பா கூட மன வருத்தத்தில் தான் அவங்க மேலே இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஒரு விஷயங்கள் வராமல் இருந்தது. இப்போ சடனாக சில விஷயங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேர்டு பவர் மிகவும் உயர்ந்தது. ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் சொல்வது அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. நடந்து கொண்டிருந்த சைலண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க்கில் எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஐடியாஸ் வில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரமோஷன், ரோல் சேஞ்சஸ், பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சேல்ஸ், மார்க்கெட்டிங், ட்ராவல் ரிலேட்டட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. தேர்ஸ்டே, டியூஸ்டே, சாட்டர்டே இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சடன் ஸ்பைக்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, பொறுமையாக செய்யுங்க. அதே போல் ஃபேமிலி, மேரேஜ், லவ்லாம் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி பீஸ்ஃபுல், ஸ்லோலி, ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. வீட்டில் புதிய வரவுகள், புதிய உறவுகள் வருகை இந்த மாதிரிலாம் இருக்கும். பேரண்ட்ஸ் ஹெல்த் ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய் தகப்பனாருக்கு உடல் சூழ்நிலை சரியில்லைன்னா கொஞ்சம் ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மால் ஆர்கியூமெண்ட் பிக் இஷ்யூ ஆகலாம். டோன் கண்ட்ரோல் அவசியம். உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாமல் இருக்கணும். கண்ட்ரோலாக பேசுங்க, கண்ட்ரோலாக இருங்க. அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. காரியம் பெருசுன்னா கொஞ்சம் மெதுவாக குவைட்டாக எப்படி பேசி சாதிச்சுக்கணுமோ சாதிச்சுக்கோங்க. அதே போல் கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாமே இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் மே அக்கர். வீக்கெண்டிலலாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும். சுகர், தைராய்டு இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரைடேக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவாய்டு ரஷ்ஷிங் டிசிஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேட் நைட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டிங் பீப்புள் டூ ஃபாஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் முடிஞ்சால் ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். ஆவுடையார் கோயில், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் இந்த வாரத்தில் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க. சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் தட்சிணாமூர்த்தி மாசரையை சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக கை மேலே நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் வியாழக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருங்க. நல்லது. வியாழக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது. திருக்கடையூர் முடிஞ்சால் டைம் கிடைச்சாலும் போயிட்டு வாங்க. டைம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லது. தோல்வி இல்லை இந்த வாரம். ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனால் இதை நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயத்தை தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். கரெக்டாக மூவ் பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. சரியா? வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான மேஷராசியிலிருந்து மீனராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை 90-95% வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும். சில பேருக்கு ஒரு 5% சரியில்லாமல் இருந்திருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு டைம் வாங்கிக்கோங்க. நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும், டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு 30 minutes or 45 minutes பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்கள் ஜாதகம் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களுடைய இந்த அடுத்த வரத்துக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2026 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகளை, என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.